இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரியாக்ஷன் மாறுது. ஓகே. ஏ மேரி, நீயும் நானும் எப்படியெல்லாம் லவ் பண்ணுவோம். என் மேல உயிரையே வச்சிருந்தியே மேரி. என் குடும்பத்துல ஒருத்தி ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே. ஆனா இப்ப என் குடும்பத்துக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வந்துட்ட. என் குடும்பம் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணுச்சு சொல்லு மேரி. ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் மேரி, நான் பேசுறது உனக்கு பிடிக்கலையா? என்ன நீ அந்த அளவுக்கு வெறுக்கிறியா? பாண்டி, போயிரு பாண்டி, போயிரு பாண்டி. இது கனவு, நிஜம் இல்ல. நீ செத்துட்ட, போயிடு. ஆமா, நான் செத்துட்டேன் தான். ஆனா இருந்திருந்தா என் தங்கச்சிங்களை இப்படி கஷ்டப்பட விட்டுருப்பனா? 3 தங்கச்சிங்களும் ராத்திரி பகலுமா தூக்கம் கூட இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஸ்மேரி ஏன் இப்படி மாறிட்டாங்க? முதல்ல பார்த்தவங்களுக்கும் இப்ப பாக்குறவங்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கே மாறா. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு அவங்கதான். இப்ப என்னடா பண்றது? ஓடு பாத்துக்கலாம். விடுவா? என்னடா இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரோஸ்மேரி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. வெயிட். டேய், எப்படிடா? அதெல்லாம் சஸ்பென்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, ரோஸ்மேரி கிட்ட இருந்து நமக்கு போன் வரும். எப்படிடா மாறா, ரோஸ்மேரி அங்க பார், பேய் அரைஞ்ச மாதிரி நின்று இருக்காளா? ஆமா. சும்மா சொல்லக்கூடாதடி. உங்க அண்ணன் உயிரோடு இல்லைனாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன? இப்ப பாரு, உன்னை பார்த்த உடனே அழுதுகிட்டே ஓடி வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேப்பா. என்ன சொல்ற? வா 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 வா. மேரி, வீரா, என்னாச்சு? எப்படி? என்னடா? என்னாச்சு? வீரா, என்ன மன்னிச்சிரு வீரா, என்ன மன்னிச்சிரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு வீரா. ரோஸ்மேரி, அழாதீங்க. நான் வேணும்னே போய் சொல்லல வீரா. என் நிலைமை அந்த மாதிரி. எனக்கு வேற வழி தெரியல வீரா. அதனால நான் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு வீரா, என்ன மன்னிச்சிரு. உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் வேற இல்லைன்னு நினைச்ச வீரா. இன்னைக்கு நான் பண்ண தப்புனால ராகவன் அண்ணா ஜெயில இருக்காரு. கண்மணி அக்கா அவரை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு என்னால எப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அழாதீங்க. விடு விடு, அதான் ஓவர் நைட்ல மனசு மாறிட்டேல்ல, அழுவாத. மேரி, என்னாச்சு உங்களுக்கு? கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. அன்னைக்கு கோர்ட்ல ஏன் மாத்தி சொன்னீங்க? ராகவன் அண்ணனுக்கும் பாண்டியனுக்கும் அன்னைக்கு சண்டை நடந்தது உண்மைதான். ஆனா அவங்க ஒருத்தர் கொலை செய்யற அளவுக்கு ஒன்னும் பெரிய சண்டைலாம் இல்ல. ஆனா அது பெருசா கொலை முயற்சின்னு கோர்ட்ல சொல்லி ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா. மாறா, எப்படி பண்ண? என்ன எப்படி பண்ண? எப்படி ஒரே நாள்ல ரோஸ்மேரி மனசை மாத்துன? அதான் சொன்னேன்ல, உங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணாரு. எங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணாரா? புரியல. அவ வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணனை மாதிரியே பேச ட்ரை பண்ண. பேசி அவளை உண்மைன்னு நம்ப வச்சிட்டேன். அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. வண்டி நிப்பாட்டு. ஏன் வீரா? வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன்.
ம். வண்டியை நிறுத்து. என்ன வீரா, நான் செஞ்ச வேலைக்கு என்னை கட்டி பிடிச்சி பாராட்டி முத்தம் கொடுக்க போறியா? ஏய், எதுக்குடி அடிக்கிற? என்ன வேலைடா பண்ணிருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? வீரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? நீ இததான் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி தடுத்து நிறுத்திருப்பேன். ஹலோ, எல்லா இடத்துலயும் யோகியனா இருந்தா இங்க காரியம் நடக்காது. ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம எதிரி கிடைக்கிற குறுக்கு வழி எல்லாத்துலயும் பூந்தடிக்கிறா. அப்ப நம்ம கையை கட்டி நேர் வழியில போய் ஒன்னும் சாதிக்க முடியாது. நமக்கு காரியம் ஆவணும். அதுக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னா பண்ணணும். அதான் அவ வழிக்கு வந்துட்டால, மேட்ரு முடிஞ்சது. இது தப்பு மாறா. நீ அந்த பொண்ணு எங்க அண்ணனை எவ்வளவு விரும்புறாங்க தெரியுமா? இப்போ அண்ணனோட குரலை வச்சு அவங்கள பயமுறுத்திருக்க. அது அவங்க மனசுல எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும். நீ உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ பண்றது எதுவுமே சரியில்லை மாறா. வீரா, இப்ப என்ன சொல்ல வர? ராகவன் ஜெயிலே கிடக்கட்டும், இந்த ஓனானுக்கு புகையில வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்போமா? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரு ஆப்ஷன் சொல்லு. அவள்கிட்ட போய் கெஞ்சி பார்த்தாச்சு, அவள்கிட்ட போய் பேசி பார்த்தாச்சு. அவ மனசு மாறுற மாதிரி இல்லையே. அவ பொய்யா சாட்சி சொல்லும்போது நம்ம மட்டும் ஏன் உண்மையா இருக்கணும்? தீர்ப்பு எழுதிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் கைதி தான். சார் சார், ராகவன் சார் எப்படியாவது வெளியில விடுங்க சார். யோ, என்னையா சொல்ற? விசாரணை கைதியா? அப்படிலாம் வெளியில விட முடியாது. ஜாமீன் இருக்கா? இல்ல சார். அப்புறம் சார், அவர் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு முடியல சார். ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். இப்பதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க சார். கண்மணி, கண்மணி, கண்மணிக்கு என்னாச்சு? கண்மணிக்கு என்னாச்சு? என்னையா சொல்ற? அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலையே. சார், அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். கண்மணி மேடம் தான் என்கிட்ட விஷயத்த சொல்ல சொன்னாங்க சார். இப்போ அவங்க கண்மணி. மூச்சு பேச்சு இல்லாம மயக்கமாயிட்டாங்க சார். ப்ளீஸ் சார், கண்மணி, எப்படியாவது வெளியில விடுங்க சார். எதுவா இருந்தாலும் ஜாமீன் வாங்கினதான் வெளியில விட முடியும். நீ சொல்ற மாதிரிலாம் அனுப்ப முடியாதியா. சார், பாவம் சார், புள்ளத்தாச்சி பொண்ணு சார். என்ன ஆகுனே தெரியல. டாக்டர்லாம் கையை வச்சிட்டாங்க சார். ப்ளீஸ் சார், ஏதாவது பண்ணுங்க சார். நீ முதல்ல இங்க இருந்து ஒழுங்கா கிளம்பிரு. போய் அவங்க ஃபேமிலிட்ட சொல்லி கோர்ட்ல ஜாமீன் வாங்க சொல்லு. சார் சார், ப்ளீஸ் சார். குமார், குமார், என் கண்மணிக்கு என்னாச்சு? என் கண்மணிக்கு என்னாச்சு? ஐயா 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 ஐயா, என்ன வெளியே விட சொல்லுங்களேன். ஒரே ஒரு தடவை என் கண்மணி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயா ஐயா, சொல்லுங்க ஐயா. ராகவன் சார், எப்படியாவது ராமச்சந்திர சார்கிட்ட சொல்லி உங்களை வெளியில எடுக்க சொல்றேன் சார். பாவம் சார் கண்மணி மேடம், அவங்க ரொம்ப துடிக்கிறாங்க சார்.